கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அன்பு மகள் 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அன்று அவளுடைய அப்பா ரமேஷின் பிறந்த நாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாள். ரமேஷ் ஒரு சாக்லேட் பாக்ஸை நீட்டி மகளை எடுத்துக்கொள் என்று கூறினார். உடனே அவள் சற்றும் தாமதியாமல், நீங்களே எடுத்து தாருங்கள் என்று கூறினாள். ஏன் என்று கேட்ட தகப்பனிடம், அப்பா, என்னுடைய கை சிறியது, ஒரு சிலவற்றை தான் என்னால் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்து தந்தால் உங்களுடைய பெரிய கையினால் அநேக சாக்லேட்டுகளை தருவீர்கள் என்றாள். தந்தை தன் மகளை மெச்சிக்கொண்டு அவளின் விருப்பப்படியே அநேக சாக்லேட்டுகளை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். இதை போலவே கர்த்தருடைய காருண்யமும் பெரிதாயிருக்கிறது. நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் பெரியவைகள். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நன்மைகளை, அவருடைய காருண்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவருடைய காருண்யம் கிடைக்கும். நம்முடைய எதிர்கால தேவைகள், திட்டங்களுக்கு யாரை நம்பியிருக்கிறோம்? அல்லது சுயபலத்தை சார்ந்திருக்கிறோமா? தொழில், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லது சுய விருப்பம் மேலோங்கி இருக்கிறதா? அவர் நமக்கு தருவதே சிறந்ததாக இருக்க முடியும். அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். அவருடைய காருண்யம் நம்மை உயர்த்தி வைக்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தேவரீர் எங்கள் மீது கொண்ட பெரிய காருண்யத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஜீவன், சுகம், பலன் தந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.